மீனாட்சிக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன், அந்த கடவுள் இருக்காருமா. கண்டிப்பா சொல்றேம்மா, மீனாட்சிக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ தைரியமா இருமா. டாக்டர், எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம். இது அவங்களுக்கு ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. கவனிக்காம விட்டுருந்துருக்கணும், இல்லை வெளியில சொல்லாம இருந்திருக்கணும். ஆரம்பத்திலே கவனிச்சிருந்தா இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது. இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ணலைன்னா பெராலிசிஸ், அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? 6 லட்சம் ரூபாய் செலவாகும். உடனே கட்டிட்டீங்கன்னா பண்ணிடலாம். டாக்டர், இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா பூரணமா குணமாயிடுவாங்கல்ல? எந்த பிரச்சனையும் இருக்காதே? அப்படி ஷுவரா சொல்ல முடியாது. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷன். இந்த ஆபரேஷனுடைய சக்சஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். அதே சமயத்துல ஆபரேஷன் பண்ணலைன்னாலும் பிரச்சனை தான். பணத்தை கட்ட பாருங்க, லேட்டானா பேஷண்ட்டுக்கு தான் சிக்கலாயிரும். இப்போதைக்கு பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இல்ல டாக்டர், கண்டிப்பா இந்த ஆபரேஷன் பண்ணணும். என் அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுவேன். சரிங்க அக்கா. டாக்டர் என்ன சொல்றான்? ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்சஸ் ரேட் கம்மி தாங்கிறான், பண்ணலைனாலும் பிரச்சனைங்கிறான். இப்போ என்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா? ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி பிழைக்கலைன்னா கொடுத்த பணம்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. வேணாம், நாம பணத்தை கொடுக்க வேணாம். என்னமாமா யோசிக்கிறீங்க? பணத்தை பற்றி. பணத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். சுஜாதா ஏதாவது வழி பண்ணிடுவாங்க. நாம தான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும். சுஜாதா, இப்போ நீங்கள் பணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? யார்கிட்ட கேட்கறதுன்னு புரியல. ஆபரேஷன் அமௌண்ட் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம்? மிலிட்டரி ஆண்டி கிட்ட கேட்டு பார்க்கலாம். This number is currently switched off. Please try again later. என்னாச்சு சுஜாதா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அக்கா, லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணி பாரு. ரிங் ஆகுது. ஹலோ, நான் சுஜாதா பேசுறேன். சொல்லுங்க. ஆண்டி இருக்காங்களா? மேடம், அவங்க திருப்பதி போயிருக்காங்க. அப்படியா? எப்போ? சரி. என்னாச்சுக்கா? இன்னைக்கு தான் ஆண்டி அங்கிள் 2 பேரும் திருப்பதி போயிருக்காங்களா. நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்களா. ஆனா டாக்டர் இன்னைக்கே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரே. வேற வழியே கிடையாது சுஜாதா. கோயம்புத்தூர்ல இருக்கிற சம்பந்திக்கு போன் பண்ணா 6 லட்சம் என்ன 60 லட்சம் கூட கொடுப்பாரு. மாப்பிள, சம்பந்தி போனை போடுங்க. அப்பா, என்னப்பா பேசுறீங்க? சம்பந்தி கிட்ட பணத்தை வாங்குறதா? இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இத பாருங்க, இனிமே அவங்க கிட்ட பணத்தை பத்தி பேசுறதோ கேக்குறதோ இதெல்லாத்தையும் விட்டுடுங்க. தேவையே இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா பணத்துக்கு என்னதான் பண்ண போற? வேற யார்கிட்டயாவது கேட்டுதான் ஆகணும். சரி, நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கேட்டு பார்க்குறேன் சுஜாதா. சேகர், நீங்க இங்க இருந்து யாருக்காவது போன் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. அவங்கள நான் நேர்ல போய் பார்த்து கேக்குறேன். சரி, நான் கிளம்புறேன். அக்கா, ஒரு நிமிஷம். கவலைப்படாத விஜி, எப்படியாவது நான் பணத்தோட வரேன். சரியா? சரிக்கா, பாத்துக்கோங்க. சரி. என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. போன் பண்ணுங்க. வணக்கம் சார். அடடே, வாங்க சுஜாதா மேடம், வாங்க உட்காருங்க. ஒரு பேங்க் மேனேஜர் எங்க ஆபீஸ்க்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம்.
உங்க பேங்க்ல என்னோட அக்கவுண்ட்ல பல லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ரொம்ப ராசியான பேங்க் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப அர்ஜென்ட். சொல்லுங்க மேடம். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு எவ்வளவு தேவைப்படுது மேடம்? 6 லட்சம் தேவைப்படுது. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உடனே வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன் சார். தாராளமா கொடுக்குறேன். பத்திரம் இல்ல வேற ஏதாவது செக்யூரிட்டி வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, உடனே பணம் ஏற்பாடு பண்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் எந்த சொத்து பத்திரமும் இங்க கொண்டு வரல. எங்க பேங்க்ல ஒரு முக்கியமான கஸ்டமர் நீங்க. என் மேல இருக்கிற நம்பிக்கையில தருவீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். என்ன மேடம், சின்ன அமௌண்டா இருந்தா தரலாம். நீங்க 6 லட்சம் ரூபா வேணும்னு சொல்றீங்க. பதிலுக்கு கோல்டு இல்ல ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தா தானே தர முடியும். நாளைக்கே வந்து உங்க பேங்க்ல நான் கடன் கேட்டாலும் நீங்க கூட இதே மாதிரி ஏதாவது சூரிட்டி சொத்து பத்திரம் ஏதாவது கேட்பீங்கல்ல? உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும் சார். என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி. பேங்க் மேனேஜருங்கிற முறையில எனக்கு நீங்க தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில வந்துட்டேன். நீங்க பண விஷயத்துல யதார்த்தமா இல்லாம ரொம்ப கமர்ஷியலாவே இருக்கீங்க. பரவாயில்ல சார், நான் வேற எங்கேயாவது கேட்டுக்கிறேன். நான் வரேன் சார். சரிங்க மேடம். பணத்திலே புழங்கிட்டு இருந்தால 6 லட்சம் இவங்களுக்கு சின்ன அமௌண்டா தெரியுது. ரெண்டு மூணு ஃபினான்ஷியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட நான் கேட்டு பார்த்துட்டேன். யாருமே பணம் இல்லைன்னு கை விரிச்சிட்டாங்க. இப்ப நான் உன்னதான் நம்பி வந்திருக்கேன் செல்வி. என்ன சுஜாதா, பேங்க்ல வேலை பாக்குற உனக்கு பண கஷ்டமா? பேங்க்ல வேலை பார்த்தா பேங்கோட பணம் நமக்கு சொந்தமாயிடுமா? கண்ணாடியில தெரியிற உருவத்தை நம்மளால பார்க்க முடியுமே தவிர அதை யாராலையும் எடுத்துக்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்து பேங்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ண. என்னன்னே தெரியல, பிரச்சனைகள் என்னை சுத்தி சுத்தி வருது. நான் உன்னை எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். பழையபடி உன்னோட உட்கார்ந்து பேச கூட எனக்கு டைம் இல்ல. அவ்வளவு அவசரம் செல்வி. நான் இருக்கிறப்ப நீ ஏன்டி கவலைப்படுற? நான் பணம் தரேன். உடனே போய் உன் பிரச்சனையை தீர்த்துட்டு வா. உன்கிட்ட நிறைய பேசணும். இப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000 20,000? சொல்லு சுஜாதா. 10,000 20,000 நானே ரெடி பண்ணிடுவேன் செல்வி. எனக்கு 6 லட்சம் வேணும். 6 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடி போறது? போன வாரம் தான் ஒரு பிளாட் வாங்கணும். அதுக்கு 15 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு. 6 லட்சத்துக்கு வழியே இல்ல சுஜாதா. என்ன தப்பா நினைச்சுக்காத. நிழலோட அருமை வெயில்ல போகும்போதுதான் தெரியும்னு சொல்லுவாங்க. பணத்தோட அருமை பண கஷ்டம் வரும்போதுதான் தெரியுது செல்வி. பரவாயில்ல செல்வி, எப்படியாவது அம்மாவோட உயிரை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல இருக்கேன். என் அம்மா உயிரை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். அம்மாக்கு என்னாச்சு? எங்க அம்மாக்கு உடனே ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. உனக்கு உதவ முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுஜாதா. பரவாயில்ல செல்வி, உன்கிட்ட இல்லைங்கிறப்ப நீ என்ன பண்ணுவ? நான் வரேன். எஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க. மேனேஜர் வந்துட்டாங்களா? அவங்கள ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும் சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். நான் ஒரு கார் வாங்க போறேன் சார். அதுக்கான லோன் விஷயமா. அப்படியா சார்? வெரி குட் சார். எங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல, உங்க ப்ராப்ளம் சால்வ்டுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, கார் வாங்கி என்ன சார் பண்ண போறீங்க? ஓன் யூஸ்க்கா இல்ல வாடகைக்கு விட போறீங்களா? ஓன் யூஸ்க்கே தான் சார். சார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொம்மை கார் வாங்கி விளையாடுவேன் சார். கார் ஆசை அப்ப இருந்தே என் ரத்தத்தோட கலந்துருச்சு சார். எப்ப சார் வாங்க போறீங்க? இப்பவா? இல்ல சார், நான் முதல்ல ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நல்லா கார் ஓட்ட கத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி ஓட்டணும் சார். அந்த கான்பிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கார் வாங்க போறேன். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கத்தான் சார் வந்தேன்.
ரவுண்ட் ரோடு மாதிரி வளன்னு ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு இந்த வயசுல உனக்கு ரேஸ் கார் ஓட்டாசியா? இருடா, நான் உன்னை ஓட்டுறேன். சார், என்ன கேட்டீங்க? ஐயோ, முதல்ல இருந்து வரணுமா? சரி, உங்க மேனேஜர் எப்போ வருவாங்க? வழக்கமா வந்திருப்பாங்க சார். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் வர காணோம். வருவாங்களா? வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணுவா சார். அது உங்க சௌரியம் சார். என்ன சார் பதில் இது? ஒரு கஸ்டமரை சரியா ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா? இப்படி அலட்சியமா பதில் சொன்னா எப்படி சார்? பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க. மேனேஜரை பார்க்கணும். அவங்க வருவாங்களான்னு கேட்டா வருவாங்க, இல்ல வரமாட்டாங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ரெண்டும் கேட்டானா வருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றீங்க. சரி, அதான் போட்டோம். வெயிட் பண்ணவான்னு கேட்டா வெயிட் பண்ணுங்க, இல்ல நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உங்க இஷ்டம்னு சொல்றீங்க. என்ன சார் பதில் இது? சார், நீங்க போய் அசிஸ்டன்ட் மேனேஜரை பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவாரு. சார், உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட தான் சார் கேட்டேன். என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் சார் அவரும் சொன்னாரு. என்ன ரெண்டு பேரும் ரெட்ட பிறவிகளா சார்? இல்ல, டிக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லது சார், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. புரிஞ்சா சரி சார். புரிஞ்சுது சார், நல்லா புரிஞ்சுது. உங்க பேங்க்ல நிறைய லோன் வாங்கி நிறைய டிரான்சாக்சன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நீங்க இந்த பேங்க்ல இருக்கிற வரைக்கும் இந்த ரோடு பக்கம் கூட வரமாட்டேன். நல்லா கொடுக்குறாங்க ஐயா டீட்டெயில். நல்லா சுத்துது. சார், சார் வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி தரேன். வாங்க சார். ஹலோ. ஒண்ணு வேணா, ஆளை விடுங்க சார். சிவா, அந்த பெருசுக்கு என்னடா பதில் சொன்ன? அப்படி ஓடுது. நீ என்ன சொன்னியோ அதை தானே நானும் சொன்னேன். ஆமா, என்ன இன்னும் மேடம் காணோம்? ஒருவேளை லீவா இருக்குமோ? சொல்லாமல்லாம் லீவ் எடுக்க மாட்டாங்களே. ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ முரளி. மேம், என்னாச்சு மேம்? இன்னைக்கு பேங்க் வரலையா? சாரி முரளி, என்னால லீவ் சொல்ல முடியல. இன்னைக்கு நான் வரல முரளி. இட்ஸ் ஓகே மேம். ஏன் லீவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை, நேற்று என் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க மேடம்? 2-3 பேர் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டேன். ஆனா அவங்க கிட்ட இல்ல. மிலிட்ரி ஆண்டியும் அங்கிளும் வேற திருப்பதி போயிருக்காங்களாம். 5 மணிக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. இன்னும் 2 பேர் தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் போய் கேட்க போறேன். 6 லட்சம் ரூபாய் கட்டலனா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க முரளி. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி முரளி, நான் வச்சிடுறேன். மேடம் இன்னைக்கு லீவ்டா. அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். எனிதிங் சீரியஸ்? ஆமாடா, கூடிய சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தான். 6 லட்சம் ரூபாய் கேட்குறாங்களாம். அதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. மிலிட்ரி ஆண்டி அங்கிளும் திருப்பதி போயிட்டாங்களாம். மேடம் பேசும்போது ரொம்ப பாவமாக இருக்குடா. என்னடா முரளி இது? பாவம் சுஜாதா மேடம் குடும்பத்துக்கு தான் திரும்ப திரும்ப கஷ்டம் வருது. வீடியோ ஆதாரத்தோட இவன் தப்பு பண்ணான்னு சொல்லுவான். இவரு அதை நம்ப வேணான்னு சொல்லுவாரு. நான் அதை கேட்கணும். அப்படி நம்பிட்டா நான் உண்மையான காதலி. அது எப்படின்னு விவரம் கேட்டா
நம்பிக்கை இல்ல நாணயம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் உன்னை புரிஞ்சுக்கணும், ஆனா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். இதுக்கு பேர் தான் காதலா? உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை. எந்த சிச்சுவேஷன்லயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும். நான் கொலையே பண்ணதை நீ பார்த்திருந்தாலும் அதை நான் பண்ணலன்னு சொன்னாலும் நீ நம்பணும். இதுக்கு பேர் தான் உண்மையான காதல். நான் கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? விசாரணையே குற்றம்னு சொன்னா எப்படி? ஓ, அப்ப நீ என்ன நம்பல? நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணணும், அப்படித்தானே? இல்ல சித்தார்த், காவியா அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்லங்க, வேணாம். அவ தான் என்ன நம்பலல்ல. அவ எப்ப நம்புறாளோ என்கிட்ட பேசணும். இன்னும் யோசிச்சு பார்த்தா பணத்துக்காகனா ஒன்ன கடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஒன்னை விட வசதியானவங்களை கடத்திருப்பாங்களே. அவங்க டிமாண்ட் 5 லட்சம் மட்டும்தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ அவரை வந்து அனாவசியமா சித்தார்த்த சந்தேகப்பட்டு இருக்க. இவன் அவரோட வளர்ச்சி பிடிக்காம தான் யாரோ சதி பண்றாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இது பார், 5 லட்சம் கொடுத்தாச்சு, பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி அதே நீ பேசிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டப்படுவாரு சித்தார்த்த பாவம். என்னவா கவியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சித்தார்த்துக்கு நான் ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். அப்படி என்னப்பா நான் தப்பா கேட்டுட்டேன்? அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறான். கோச்சுக்காம அவர் என்னமா பண்ணுவாரு? நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டமா. நீ சித்தார்த்து பணம் வாங்கினதாவே நினைச்சு பேசுனது அவருக்கு பிடிக்கல. அதனாலதான் அவர் கோபமாயிட்டாரு. நான் ஒன்னும் ஓவரா பேசலப்பா. அவன் தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். எத்தனை தடவை ஃபோன் பண்றேன், எல்லா தடவையும் போனை கட் பண்றான்ப்பா. நான் அவனை சந்தேகப்பட்டேன்னா நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அப்படிதானே இருக்கு. அப்படி இல்லங்கறத அவன் தாப்பா ப்ரூஃப் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டா எப்படிப்பா? நான் அவனை உண்மையா லவ் பண்றேன். அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்படுறப்பா. என்னோட சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய நியாயத்தை புரிஞ்சுக்காம என்கிட்ட கோவப்பட்டா என்னப்பா அர்த்தம்? பிடிக்கலனா விட்டுற வேண்டியதானே? என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, அவருக்கு பிடிக்கலனா விட்டுற வேண்டியதானே? அது இல்லம்மா, அவருக்கு பிடிக்கலனா அந்த பேச்சை ஏன் எடுக்கிற? அதான் கேக்குறேன். அதத்தான் விட்டுற வேண்டியதானேன்னு சொன்னேன். என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க? லவ்வர்ஸா இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர்
எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கணும்ப்பா. அப்பதான்ப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இருக்கணும்னு நான் நினைச்சு பேசுறது தப்பாப்பா? சொல்லுங்க. நீ சொல்றதும் நல்ல வேல்யூவான பாயிண்ட் தாம்மா. நீ நினைக்கிற மாதிரி கருத்துக்குள்ள சித்தார்த் கடைசி வரைக்கும் வரலனா என்ன பண்ணுவ? அவரை மறந்துடுவியா? அது மட்டும் நடக்காதுப்பா. ஏன்னா நான் அவனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ஐ லவ் him so much பா. நான் கண்டிப்பா அவனுக்கு புரிய வைப்பேன்.